அதாவது இந்த பச்சை காய்கறிகள சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது உயிருள்ள உணவு அது. பச்சை காய்கறிகள். அது என்ன பண்ணுதுன்னா, உடம்புக்கு ஒரு வெப்பத்தை தருகிறது. நீங்க சமைச்சு செத்துப்போன உணவு அது. சமைக்கப்பட்ட உடனே அது செத்து போச்சு. மறுநாளே கெட்டு போயிடும். ஒரு கத்திரிக்காவோ, வெண்டைக்காவோ சமைச்சிட்டீங்கன்னா, சமைச்சு வேக வச்சுட்டீங்கன்னா, மறுநாளே அது கெட்டு போயிடும். நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சுரும். ஆனா, ஒரு வெண்டைக்காவ, ஒரு கோவக்காவ, ஒரு மாங்காய, கத்திரிக்காய் வச்சிருந்தீங்கன்னா, 10 நாளைக்கு 10 நாளைக்காவது அது நல்லாயிருக்கும். இந்த குளிர் பிரதேசங்கள்ல நீங்க வந்து வெண்டைக்காய், தக்காளி பழம்லாம் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, ஒரு ரஷ்யாவுல அல்லது ஐரோப்பால திறந்த வெளியில வைக்கிறீங்க. சும்மா உங்க வீட்டுக்குள்ள திறந்த வெளில இருக்கீங்கன்னா, அது கிட்டத்தட்ட 10, 15 நாளைக்கு கூட கெட்டு போகாம இருக்கும். 15 நாளைக்கு கூட. ஏன்னா, அங்க குளிர் பகுதி. வெப்பம் நிறைந்த பகுதி இந்தியாங்கிறனால கெட்டு போறதுக்கு 1 வாரம் ஆகும். ஆனா சமைச்சிட்டீங்கன்னா, மறுநாளே கெட்டு போயிரும். எந்த அது அது வந்து குளிர் பிரதேசமா இருந்தாலும் சரி, ரஷ்யாவா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, சமைத்து விட்டால் மறுநாளே அழுக ஆரம்பித்துவிடும். அப்படிப்பட்ட உணவு தான் சமைத்த உணவு. நீங்க பச்சை காய்கறிகள சாப்பிட்டீங்கன்னா, உடம்புல ஒரு உஷ்ணம் கிடைக்கும். ஒரு உயிர் கிடைக்கும். உயிருள்ள உணவு தானே பச்சை காய்கறி. அதில உயிர் இருக்கு. அதனால தான் 10 நாள் கெடாம இருக்கு. சமைச்ச உடனே அது செத்து போகுது. அப்போ இந்த மாரி உயிருள்ள பச்சை காய்கறிகள சாப்பிடும்போது, உடம்புல ஒரு உஷ்ணம் கிடைக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு இது குளிர் நிறைந்த ஒரு நாள் தான். இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட மழை காலம் வரப்போது. இப்போவே நேத்து நல்லா மழை பெஞ்சது. நேத்து நைட்டு கூட மழை பெஞ்சது. 4 புறமும் ஜன்னல்லாம் திறந்து தான் இருக்கு. வெளிக்காத்து நல்லா உள்ள வருது. உள்ள வரக்கூடிய ஒரு சூழல் தான் இங்க இருக்கு. ஆனா, எனக்கு வேர்த்து ஊத்துது. காரணம் நான் நேத்து நைட்டு சாப்பிட்டது நேத்து நான் சாப்பிட்டது என்னது? வெண்டைக்காய், கோவக்காய் இந்த மாரி பச்சை காய்கறிகள தான் நான் சாப்பிட்டேன். பச்சை காய்கறிகள சாப்பிட்டதுனால, உடம்புல அவ்வளோ உஷ்ணம். எனக்கு அந்த குளிரு நைட்டு ஃபேன் போட்டேன். ஒரு இதமா இருக்கு. மத்த நாள்லலாம் இந்த டைம்ல இந்த நேரங்கள்ல இந்த குளிர்காலங்கள்லலாம் ஃபேன் போட்டா மூக்கடைக்கும். நல்லா தூக்கமே வராது. நான் நேத்து நைட்டு ஃபேன் போட்டு தான் படுத்தேன். படுத்தாக்கா அவ்வளோ நல்லா தூக்கம் வந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா ஃபேன் போடல. ஆனா அனலா இருக்கு. லைட்டா வேர்வை வருது. காரணம் அந்த பச்சை உணவுகள் தான் காரணமா இருக்கு. இப்போ போக போக அடுத்து மழைக்காலம் வரப்போகுது. டிசம்பர், நவம்பர்லாம் வரப்போகுது. நான் கண்டிப்பா பச்சை உணவுகள சாப்பிடுவேன். இப்ப தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். கோவக்காய், வெண்டைக்காய்ன்னு சொல்லி பச்சை உணவுகள்ல இப்ப இறங்கியிருக்கேன். டெய்லி 6 வெண்டைக்காய் சாப்பிடுறேன். அதோட அதிகமா கூட அன்னைக்கு சாப்பிட்டேன். அப்புறம் அதோட அதிகமா ஒரு 20 கோவக்காய் நேத்து சாப்பிட்டேன். இன்னைக்கு அதுக்கு முந்தின நாளும் ஒரு 20 கோவக்காய் சாப்பிட்டேன். இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கு. படிப்படியா அதோட நன்மைகள் தெரிஞ்சு நான் அதுக்குள்ள போறேன். அது என்னை இழுக்குது. அந்த என்னை இழுத்துக் கொள்கிறது. இயற்கை என்னை வாரி அணைத்துக் கொள்கிறாள். அப்படி இயற்கை எண்ணெய் தனது இயற்கை உணவுகளால். அப்படி இருக்கும்போது அதோடைய மாற்றத்த நான் பார்க்குறேன். அப்போ கண்டிப்பா இப்ப இது வந்து ஆகஸ்ட் மாசம். ஆகஸ்ட் மாசம் முடிய போகுது. செப்டம்பர் பிறக்க போகுது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி நான் 28ஆம் தேதி நான் பேசிட்டு இருக்கேன். 28 2025. அப்புறம் வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இதெல்லாம் மழைக்காலம். நவம்பர்லாம் மழைக்காலம். அப்போ மழை காலத்தில இன்னும் கடுமையான குளிர் வரும். அதுக்கப்புறம் மார்கழி மாசம் வரும். அப்பல்லாம் நான் பச்சை காய்கறிகள் சாப்பிட்டா, எனக்குள் ஏற்படுகிற மாற்றத்தை நான் உங்களிடம் பதிவு செய்வேன். உங்களிடம் நான் பேசுவேன். எனது அனுபவங்களை, அதன் சிறப்புகளை பற்றி. நான் அப்ப இன்னும் வந்து அந்த பச்சை காய்கறிகளை சாப்பிடுவதற்கு நான் இன்னும் ஆர்வமாக இருப்பேன். என்பது மட்டும் எனக்கு இன்று தெரிகிறது. அதனால வந்து பச்சை காய்கறிகளுக்கு மனிதர்கள் அடிமையாகி விடுவார்கள் எதிர்காலங்களில். காரணம், அதன் ஆரோக்கியம். அதில் உள்ள ஆரோக்கியத்தினால். இன்னைக்கு சமைச்ச உணவுக்கு நீங்க ஏன் அடிமையாகுறீங்க? ஆரோக்கியத்தினாலயா? இல்ல சுவையினால. நோய் தந்தாலும் பரவால்ல. அந்த சுவைக்கு அடிமையாகி உங்க உடம்பையே அழிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு போதை. அதான் போதை. போதைக்கு போதைன்னு நம்ம ஏன் சொல்றோம்? சிகரெட் பிடிக்கிறாங்க. சிகரெட் பிடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. கஞ்சா பிடிக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது. அந்த சந்தோஷத்துக்காக உடம்ப அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிகரெட் பிடிச்சா புற்றுநோய் வரும். கஞ்சா பிடிச்சா புற்றுநோய் வரும். மது அருந்தினால் உங்களுக்கு கல்லீரல் போயிடும். இருந்தாலும் அந்த நேரத்தில கிடைக்கிற சந்தோஷத்துக்காக நீங்க அதுக்கு அடிமையாயிட்டீங்க. உங்க உடலை அழித்து நீங்க அழிப்பதற்கு துணிந்து விட்டீர்கள். ஆனா இனிமே பச்சை காய்கறிகளை மனிதர்கள் ஏன் சாப்பிடுவார்கள் என்றால், அது தருகிற ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தின்பால் அடிமைப்பட்டு, அது தருகிற மாற்றம். இந்த குளிரெல்லாம் தாங்க முடியும். இந்த வெயில தாங்க முடியும். பச்சை காய்கறிகள சாப்பிட்டீங்கன்னா, வெயில நல்லா தாங்கலாம். நீங்க வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. கடுமையா வெயில் அடிக்குது. வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. அ வெள்ளரிக்காய், அந்த மாரி தர்பூசணி, இந்த மாரி சாப்பிட்டீங்கன்னா, எவ்வளோ வெயில் அடிச்சாலும் தாங்கும். ஏன்னா, உடம்பு பச்சை காய்கறிகள் அந்த நீங்க பழங்களை விட பச்சை காய்கறிகள் தான் சிறப்பு. இயற்கை உணவுனாலே உடனே அங்கேயும் சுவைய தேடி ஓடாதீங்க. பழங்களை முன்னிறுத்தாதீர்கள். காய்கறிகள் தான் என்னைக்குமே நமக்கு கிடைக்கும். தினசரி உணவு. நம்ம தினசரி சாப்பிடுறதுக்கு காய்கறிகள் தான் நமக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. பழங்கள் கூட சீசன்ல தான் வரும். மத்த நாள்லாம் என்ன பண்ணுவீங்க? தர்பூசணி உங்களுக்கு எல்லா நாளும் கிடைக்காது. மாம்பழம் எல்லா நாளும் கிடைக்காது. வாழைப்பழம் எல்லா நாளும் கிடைக்காது.
ஆனால் எல்லா நாளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எதுன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், கோவக்காய், மாங்காய், தேங்காய் இந்த மாதிரி காய்கறிகள் தான் எல்லா நாளும் கிடைக்கும். அதான் மனிதர்களின் உணவே கூட. அந்த மாதிரி மனித உணவுகள் வந்து இந்த பச்சை காய்கறிகள், உயிருள்ள அந்த பச்சை காய்கறிகள் நமது அதன் அது தருகிற ஆரோக்கியத்திற்கு நம்மை அடிமைப்படுத்தும் எதிர்காலத்தில், இனிமே வர காலங்களில். இப்போவே சாப்பிட ஆரம்பிச்சிருங்க, பச்சை காய்கறிகளுக்கு நீங்கள் அடிமையாயிடுவீங்க. நான் அப்படி தான் வந்து சமைத்த உணவுகளை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது, பயப்படுவீங்க. ஐயோ சமைச்ச உணவா, குளிர்காலம் வரப்போகுது, பச்சை காய்கறிகளை சாப்பிடு, ஐயோ நல்லா மழை பெஞ்சிருக்கு, இவ்வளோ குளிர் இருக்குது, நீ இந்த நேரத்தில் போய் சமைச்சு கிழங்குகளை சாப்பிட்டுட்ருக்க, கிழங்கை போய் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்க, சாப்பிடாத, நீ பச்சை காய்கறிகளை சாப்பிடு. ஒரு உயிர் இருக்கும், ஒரு சூடு இருக்கும் உடம்புல. அதுதான்